மதுரை திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னணி போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் வழியாக செல்லும் பேருந்துகளில் காவலர்கள் சோதனையிட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது காவல்துறையினுடைய சோதனை என்ன காரணத்திற்காக? நிச்சயமாக பாலவேல், அதாவது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மலை மேலே உள்ள தர்காவிற்கு கடந்த மாதம் ஆடு பலியிடுவதற்காக சென்ற இஸ்லாமியர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு மேலே ஆடு பலியிட தடை விதிப்பதாக திருப்பி அனுப்பிவிட்டு கைது செய்யப்பட்டனர். இது முஸ்லீம் சமுதாயத்தினிடையே ஒரு பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி தொடர்ந்து இஸ்லாமிய சமுதாயத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்லாமிய சமுதாயத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம் என்ற ஒரு சிக்கலான ஒரு நிலை இங்கு உருவாகியுள்ளது. இதை தொடர்ச்சியாக இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா நிர்வாகிகளான தொடர்ச்சியாக மலை மேல் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு தங்களது ஆதரவாளருடன் மேலே சென்றது திருப்புரம் பகுதி ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இன்று இந்து முன்னணி சார்பில் அனைத்து இந்து அமைப்புகளுக்கும் அறவடை போராட்டம் திருப்புரத்தில் நடத்தப்போவதாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டதால் இதற்கு தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை இரவு 12 மணி வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இன்று வழக்கம் போல் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருந்ததால் நேற்று முதலே திருப்பரங்குன்றம் பகுதியில் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி ஒரு 800க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோல திருப்பரங்குன்றம் புறநகர் பகுதிகளான திருமங்கலம், தனக்கங்குளம், நாகமலை, புதுக்கோட்டை, சோழவந்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் போலீசார் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டு சாலையில் வரக்கூடிய வாகனங்களை சோதனையிட்டு வருகின்றனர். இதேபோல் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து திருமங்கலம் வழியாக செல்லக்கூடிய பேருந்துகளும் திருப்பரங்குன்றத்தில் நிறுத்தப்பட்டு பயணிகள் பலத்த சோதனைக்கு பின்னரே பேருந்துகளில் செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து கோயிலுக்கு செல்லவும் பக்தர்கள் பலத்த சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். ஒரு சிலர் கோயிலுக்கு செல்வதாக கூறி உள்ளே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற இந்து அமைப்பினர் 10க்கும் மேற்பட்டோர் தற்போது கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் பகுதியானது ஒரு பரபரப்பான சூழலில் இருந்து வருகிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.